வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இன்னைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ் டெக்னாலஜி யூனிவர்சிட்டிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வீட்ல இருந்தே நீங்க பார்த்துக்கிற மாதிரியான ஒரு வொர்க் ஃப்ரம் ஹோம் அரசு வழங்கக்கூடிய வேலைகள் தான். இது வந்து நிரந்தரமான வேலை கிடையாது. பட் ஆனா நீங்க பார்ட் டைமா வீட்ல இருந்தே வந்து பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க இந்தியன் கவர்மெண்ட்டே தந்திருக்கக்கூடிய ஒரு அப்ரூவல் ஜாப் தான். ஸோ இத பத்தி டீட்டெயில்ஸ் வேணும், விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு காலையில தான் அத பத்தி வீடியோ ரிலீஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் லிங்க் தந்துடுறேன். ISSI வீடியோ லிங்க் அப்படின்னு போட்டிருக்கேன். டச் பண்ணி பாருங்க. பார்க்கறது மட்டும் இல்லாம உடனே அப்ளை பண்ணுங்க. முக்கியமா அந்த வேலைகளுக்கு ஃபீஸ் கிடையாது. உங்களுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், ஸ்பீச் டிரான்ஸ்லேஷன் தான் வேலை வாய்ப்புகள் பார்க்க போறீங்க. நல்ல சம்பளமும் இருக்கு. வாரத்துக்கு 5 நாட்கள் தான் வந்து வேலை. அப்ராக்சிமேட்லி நல்ல சேலரியா உங்களுக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தராங்க. ஸோ வேணும் அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க. டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன். நான் லிங்க்கும் வீடியோ கீழே வந்து போட்டிருக்கேன். ஸோ இன்னைக்கு இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ தொடர்ந்து பார்க்கலாமா? வாங்க. வணக்கம் தலைவா. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட நிரந்தரமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு தான். என்னன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் நிறைய பேருக்கு ஒரு கனவு தான். இந்த மாதிரி ஒரு ஜாப்குள்ள போகணும் அப்படின்ட்டு, அதுவுமே ஒரு கவர்மெண்ட் ரீதியான ஒரு டிபார்ட்மெண்ட்ல அந்த வேலைகள் கிடைக்குது அப்படின்றது பெருசு தான். ஸோ இன்னைக்கு அப்படிதான் வந்து விட்டுருக்காங்க. இதுல வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரே ஒரு வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாம மெடிக்கல், நான் மெடிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6 விதமான கேட்டகிரிஸ்ல நமக்கு வேலைகள் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைகளுக்கான மெத்தட் ஆஃப் செலக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேரடியான ஒரு இன்டர்வியூ மூலியமா ரெக்யூர் வந்து பண்றாங்க. 15/6/2026 வரைக்கும் டைமிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆஃப்லைன்ல தபால் மூலியமா தான் ரொம்ப ஈஸியாவே நீங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற வேலைகளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 17,500 ரூபாய் அப்படின்றது அப்ராக்சிமேட்லி as per நோட்டிபிகேஷன் படி உங்களுக்கான சம்பளம் தரப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு நீட்டான நல்ல ஒரு சூப்பரான ஜாப் தான். கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு எல்லாரும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு வேலை வாய்ப்புகள் சுகாதாரத்துறை மூலியமா விட்டுருக்காங்களே, எப்படிலாம் விண்ணப்பிக்கணும்னு சொல்றேன். லிங்க் வந்து நான் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரிக்கே வீடியோட ஓப்பனிங்ல நம்ம சொல்லியிருந்தோம், IISc அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியன் இன்ஸ்டிடியூட்ல நமக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்கேஸ் நீங்க அப்ளை பண்ணல அப்படின்னா தயவு செய்து இப்போ உடனே போயிட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு ஃபீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. பார்ட் டைமா கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாப் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த வேலை வாய்ப்புகளுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் டீடைல்ஸ்லாம் பார்க்கலாமா? வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தமிழ்நாடு அரசோட சுகாதாரத்துலேருந்து விட்டிருக்கக்கூடிய DHS, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்டில் விட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள் தான். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மணிக்கு இதில் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஜாப் கேட்டகிரி மட்டும் இல்லாமல் லெபார்டரி டெக்னீஷியன், ரேடியோகிராஃபர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், ஃபிசியோதெரபிஸ்ட், ஆடியோலஜி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீச் தெரபிஸ்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான வேலைவாய்ப்புகள். இதுக்கு பேசிக்காக 8ஆம் வகுப்புலேருந்து பேச்சுலர் டிகிரி, மெடிக்கல் டிகிரி முடிச்ச கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லா பேருமே இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்திலுமே இந்த மாவட்ட சுகாதார நல சங்கம் இருக்கு. இப்போ நமக்கு நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் சொசைட்டி மூலியமா இந்த வேலை வாய்ப்புகள் விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த வேலைகளுக்கு ஜூன் 15 கடைசி தேதி. அதுக்குள்ள நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகே, ஸோ மொத்தம் வந்து இந்த 6 விதமான பணிகள்ல என்னென்ன பதவி, எவ்வளவு வேகன்சிஸ்லாம் இருக்கு அப்படின்ற போட்டிருக்காங்க. இதுல உங்களோட குவாலிஃபிகேஷன் தகுதிப்படி உங்களுக்கு எந்த வேலை வாய்ப்புகளுக்கு விண்ணப்பிக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேலை வாய்ப்புகளை நீங்க பிக் பண்ணிக்கலாம். லைக் எக்ஸாம்பிளுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் நீங்க +2ல சயின்ஸ் டிகிரி அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் குரூப்பான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அது போக ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கான ட்ரைனிங்லாம் நீங்க எடுத்து அது சம்பந்தமான கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான முன்னுரிமை அப்படின்றது இந்த வேலைகளை தரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போக வந்து பிசியோதெரபிஸ்ட் இருக்கு, ஆடியோலஜிஸ்ட் இருக்கு, லெபார்டரி அசிஸ்டன்ட் இருக்கு. இல்லை நான் பிளாங்கா வந்து வெறும் 8th மட்டும் தான் ப்ரோ, 10th இந்த லெவல் தான், நான் அதுக்கு மேலே மெடிக்கல் சம்மந்தமெல்லாம் முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டகிரியில் மினிமம் 8th பாஸ் பண்ணவங்களுக்கும் தமிழ் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சவங்களையும் வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு அட்டெண்டர் ஜாப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த வேலைகள் எல்லாத்துக்குமே தமிழ்நாடு அரசோட as per நோட்டிஃபிகேஷன் படி எவ்வளோ சம்பளம் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 11,000 ரூபாய் சம்பளமும், ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 17,500 ரூபாயும், ஆடியாலஜிக்கு 32,000, பிசியோதெரபிஸ்டுக்கு 23,000 பிளஸ் ஆடியோ மெட்ரியனுக்கு வந்து 20,000 இப்படின்ட்டு அப்ராக்ஸா
லாஸா அஸ் பெர் நோட்டிஃபிகேஷன் ரூல்ஸ் படி இருக்கக்கூடிய டீட்டெயிலும் நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்ங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 45 வயசு வரைக்கும், லேபார்டரி டெக்னீஷியனுக்கு 35 வயசுக்குள்ள, அதாவது 18 டு 35 வயசுக்குள்ள, மீதி இருக்கக்கூடிய எல்லா பதவிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 18ல இருந்து 35 வயசு அப்படின்ற மாரி குடுத்திருக்காங்க. இந்த வேலைகளோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படின்னா, செலக்ஷன் ஸ்டேஜஸ் வந்து எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் நேரடியா இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து வைக்கப்படும். அதுல எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து போவீங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ அப்படின்னு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், டைரக்டா செலக்ஷன். ஸோ இவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 3 ஸ்டெப்: பர்சனல் இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன். ஏன்னா இதுல வந்து எல்லா மாவட்டத்துல இருக்கிறவங்களும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எல்லா பேருமே வருவாங்க அப்படின்ற பட்சத்துல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி சம்பந்தமான வேலைவாய்ப்புகள் அப்படினால பேஷண்ட்ஸ் வரக்கூடியவங்களை கேரா பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்புகளுக்குமே இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இப்போ நீங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருவேன், நானே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுற லிங்க் கொடுத்துருவேன். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது கூட நீங்க என்னென்னலாம் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஜெராக்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் மெயினா, அது வந்து 10th 12th டிகிரி என்ன இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் டிசி, ஸ்கூலோ காலேஜோ, நீங்க கடைசியா காலேஜ் முடிந்தீங்கன்னா காலேஜோட டிசி இருக்கும் அது. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகேபல் இருந்தா வைங்க, இல்லைனா தேவை கிடையாது. ஏஜ் ப்ரூஃபுக்கு நீங்க வந்து என்ன வேணா நீங்க வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்ககிட்ட இருக்கக்கூடிய பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை ஆதாரோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ என்ன வேணா நீங்க வச்சுக்கோங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு உங்க வீட்டோட ஐ மீன் வந்து ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. இதை தாண்டி வேற ஏதாச்சும் உங்களுக்கு ரெலவெண்டான டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தா வச்சுக்கலாம், இல்லைனா தேவை வந்து படாது. ஸோ ஓவராலா இதுதான் வைக்க போறீங்க. இது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான், எதுவும் ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும் எப்பனா, நீங்க நேரடியா இன்டர்வியூக்கு வர சொல்லி உங்க வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்போ மட்டும் நீங்க ஒரிஜினல் காப்பீஸும் 2 செட் ஜெராக்ஸும் ஒரு 3 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கொண்டு போகணும் நேரடியா இன்டர்வியூக்கு போகும்போது. ஓகே. ஸோ இப்போ ஓகே ப்ரோ, இப்போ ஃப்ரம்ல வந்து நம்ம அட்ரஸ் போட்டுருவோம். 2ல வந்து எந்த அட்ரஸ் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். போஸ்டல் அட்ரஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து போட்டு உதகமண்டலம் நீலகிரி மாவட்டத்தோட அட்ரஸ் கொடுத்துருக்காங்களா. எஸ், இந்த அட்ரஸுக்கு தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்ல வரக்கூடிய ஜூன் 15ஆம் தேதிக்குள்ள உங்க ஜெராக்ஸ் காப்பீஸ்ல ஃப்ரம்ல உங்க அட்ரஸும் 2ல உங்க இந்த அட்ரஸையும் மென்ஷன் பண்ணி ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாத்தையுமே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் ஒட்டி இந்த அட்ரஸுக்கு நீங்க வந்து அனுப்பியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டீட்டெயில். நீங்க வந்து ஜென்ரலா வந்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோமே, உங்களுக்கு ஜென்ரலா டீடைல்ஸ்லாம் வந்திருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் எப்பயும் போல லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஓகே, நீங்க அந்த லிங்க்க வந்து கிளிக்கர் அப்படின்னு டச் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். ஸோ இதுல அகைன் உங்களுக்கு மேல எடுத்தோனே கிளிக்கர் அப்படின்றது தெரியும். யுவர் லிங்க் இஸ் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு 17 16ன்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்கள்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகைன் உங்களுக்கு இன்னொரு வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன், ஒரு இது சேம் வந்து ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து ஓப்பன் வந்து ஆகும். இப்போ எனக்கு அந்த செகண்ட்ஸ் வந்து முடிய போது நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்ற ஒரு பட்டன் வந்து வரப்போகுது. ஸோ வந்துருச்சா. ஸோ இப்போ நான் இதை டச் பண்ணேன்னா எனக்கு டேரெக்டாக அந்த வேலைகளுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்துடும், உங்கள் மொபைலில் தெரியும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வீட்டுக்கு போல ஜெராக்ஸ் ஷாப்பில் வந்து கொடுத்துட்டு நீங்கள் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம், அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணதுனா நம்ம டீடைல்ஸ் எல்லாமே வந்து போட்டிருக்கோம். அண்ட் அகைன் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணதுனா முகவரி எல்லாமே போட்டிருக்கா. அதுக்கும் கீழே மொத்தம் அந்த பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பக்கம் வருது. அதில் 2வது பக்கத்தில் தான் இதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வருது, இந்த விண்ணப்ப படிவம். ஸோ இந்த விண்ணப்ப படிவத்தை மறக்காம டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இதுதான் இது. ஸோ இந்த விண்ணப்பத்தை படிவத்தை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அப்ளை வந்து பண்ணிங்க. இந்த விண்ணப்ப படிவம் தமிழில் இருக்கிறனால நீங்கள் தமிழ்லேயே ஃபில் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்கள் டேட்டு, உங்கள் பேர், தற்காலிக முகவரி, கைபேசி எண், இந்த மாதிரி டீல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டுக்கு வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான், சிம்பிளாகவே பண்ணிக்கலாம். இன்கேஸ் வேறு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.